மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காலையில் விடிஞ்சும் விடியாதுமா மகளிருக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டாரு முதல்வர் விஜய் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது சர்ப்ரைஸ் அப்படின்னா மகளிருடைய உளவியல் ரீதியாக மன ரீதியாக அவங்க பதட்டமாக இருந்தாங்க. 1000 ரூபாய் வருமா வராதா, இவர் சொன்ன 2500 கிடைக்குமா கிடைக்காதா, பேசாமல் ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாயே இருந்திருக்கலாம், அவர் 2000 ரூபாய் தரேன்னு இருந்தார், பேசாமல் அவருக்கு ஓட்டு போட்டுருந்தா 2000 ரூபா கிடைச்சிருக்கும், இவரை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா 2500 கிடைக்கும்னு நம்பி போய் பசங்க சொன்னான், புள்ள சொன்னான், பேத்தி சொன்னான், பேரன் சொன்னான்னு போட்டுட்டோம். இவர் காசு தர முடியாது, இப்போ காசு இல்லை, கஜானா காலின்றாரு, எனக்கு அவகாசம் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் பார்த்தா நீங்கள் அகவலைப்படி அரசு ஊழியர்களுக்கு ஏற்றி விட்றாரு, மற்ற டீச்சர்ஸ்க்கு காசு 2% ஏற்றி விட்றாரு, மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. இப்போ இதுக்கெல்லாம் கஜானால காசு இருக்குது, பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது மட்டும் தான் காசு இல்லையா அப்படின்னு பெண்கள் எல்லாம் நேற்றே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு காசு வரமா வராதான்னு பதட்டத்தில் இருந்தாங்க. இது ஒரு டாக்டிசம். முதல்வர் விஜயனுடைய அந்த பழைய பாணி. அவர் பாணி என்ன தெரியுமா? உளவியல் ரீதியாக அவங்களை டச் பண்றது, குழந்தைங்களை வச்சு ஏமாத்துறது, குழந்தைங்கிட்ட சொல்றது, அப்பாட்ட சொல்லு, அம்மாட்ட சொல்லு, மாமாட்ட சொல்லு, அக்காட்ட சொல்லு, விஜய் மாமா ஓட்டு போட சொல்லுன்னு சொல்லி குழந்தைகளை தூண்டி ஒரு கருவியாக பயன்படுத்தி மோசடியாக வாக்குகளை பெற்றவர் தான் முதல்வர் விஜய். அதே மாதிரி பெண்களை உளவியல் ரீதியா அட்டாக் பண்ணது. உளவியல் ரீதியாக என்னதுன்னா, உங்களுக்கு 6 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீ தரேன், 2500 ரூபா பணம் தரேன், வீட்டில் சும்மா உட்காந்துக்கிற பையன் 29 வயசு வரையும் வேலையே கிடைக்கல, உங்களுக்கு 4000 ரூபா தரேன், 29 வயசு வரைக்கும் ஒரு பையன் வேலைக்கே போகாம வீட்டுக்குள்ள தண்ட சோறா இருக்கான்னா அவன் தண்டம் வேஸ்ட்னு அர்த்தம். குடும்ப சூழ்நிலை தெரியாம ஊதாரியா திரியிறான்னு அர்த்தம். அவனுக்கு மேலும் 4000 ரூபா கொடுத்தேன்னா எங்க விளங்கும்? இது அப்பவே நம்ம சொன்னோம், இப்பவும் திருப்பி அதை நம்ம சொல்றோம். அப்படி எல்லாம் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து, கவர்ச்சிகரமான திட்டங்களை எல்லாம் கொடுத்து, நடைமுறையில சாத்தியமா சாத்தியம் இல்லையா, நம்மளால முடியுமா முடியாதா, இது எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அள்ளி விடுறது பயங்கரமா. இப்படி ஏராளமான விஷயங்களை அள்ளி விட்டாரு. வரமாட்டோம்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. ஏதோ ஒரு திட்டமிடுதல், ஏதோ ஒரு விஷயம். அதான் நம்ம மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரிதான், கவர்ச்சி சுனாமி அலை, கவர்ச்சி மாயாஜால சுனாமினார்ல. சுனாமி வந்தாலே பேரழிவு தானே. இப்போ பேரழிவுக்கு அப்புறம் தான் அது நார்மலைஸ் ஆகும். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படி ஒரு சூழ்நிலையை இப்போ சுனாமி அடிச்சிருச்சு, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் பாருங்க, ரொம்ப ஒரு மாதிரி மயான அமைதி இருக்கு. இப்போ வெற்றி பெற்ற கொண்டாட்டங்கள்லாம் பெருசா காணும் எங்கேயுமே. இந்த அப்படியே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்க போனாலும், விஜய் போனா பின்னாடியே திரண்டு அப்படியே நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் திரண்டாங்கலாம், அள்ளி விட்டாங்கல்ல, பூரா கூட்டப்பட்ட கூட்டம். அது ஜெகதீஷ், நம்ம என்ன மாஃபியா, அது ஓவியா சொன்ன இதுல ரூட் மாஃபியா, இந்த ரூட் மாஃபியா பண்ண அந்த பிளான், அந்த ஏற்பாடு. ஆனா இப்போ அவங்களுக்கு அது தேவையில்லை, அதிகாரம் கையில வந்துடுச்சு. இனிமே எவனையும் கண்டுக்க மாட்டாங்க, ஒரு பயிலுக்கு எந்த காசும் தர மாட்டாங்க, கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வராதிங்க வராதிங்க. ஏன்னா இது கான்வாய், ஒரு 40-50 கார் போக இனிமே முதலமைச்சராக அவர் நடமாடிட்டு இருப்பார்ல, 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா அது இனிமே அந்த கூட்டத்தை எல்லாம் சேர்க்க மாட்டாங்க, கிட்ட எவனுமே போக முடியாது. இதை ஏற்கனவே விர்ச்சுவல் வாரியரை வேலை பார்த்தேன் பாரு, அவனுக்கு கூட இப்ப வேலை கிடையாது. இல்லை ஒரு ஆணையம் பிடுங்க வேணா சும்மா இருந்துவாங்க. ஏன்னா இப்போ அதிகாரம் கையில் கிடைச்சிருச்சு. அந்த அடிப்படையில் இப்போ இவங்களுக்கு நாம உட்கார்ந்துட்டோம். இப்போ உட்கார்ந்த பிறகு என்ன பண்றது அப்படின்னா, நம்ம சொன்ன எல்லாத்தையும் செய்யணும்னா காசு நமக்கு கம்மியா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெண்களுடைய அந்த விஷயத்தை நம்ம உளவியல் ரீதியாக அவங்களை அட்டாக் பண்ணாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏற்கனவே பண்ண அதே யுக்தி தான், அதே புத்தி, அதே தான், வேற ஒன்றும் புதுசா சேஞ்ச் இல்லை. என்ன சேஞ்ச் இல்லைன்னா, நிஜமாதான் பெண்கள்கிட்ட 2500 ரூபா தர்றேன் அப்படின்னு முதல்ல சொன்ன உடனே பெண்கள் எல்லாம் பாதி பேர், ஆஹா 1000 ரூபா கொடுக்க மாட்டாருன்னு நினைச்ச ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்துட்டாரு, அவர் 2000 ரூபா தரேன்னாரு, எடப்பாடி 2000 ரூபா தான் சொன்னாங்க, இவங்க 2 பேரோட 500 ரூபா அதிகமா சேர்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு விஜய் தம்பி. இவர் கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு பொண்ணு சொன்னிச்ச, அரசுல காசு இல்லைன்னா எங்க அண்ணன் விஜய் அவர் சொந்த காசுல கொடுப்பாரு, கொடுக்க சொல்லி இப்ப ஏன் கஜானா காலின்னு சொன்னார் அவரு. ஸோ அதனால அவர் தந்துருவார் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்கல்ல, போலியா விளம்பரங்கள் பண்றது, அந்த சும்மாவே ரீல்ஸ் போட்டு ஏமாத்துறது, இப்படிலாம் சொல்லி பெண்களை தன்வசப்படுத்தி வச்சிருந்தார். இப்போ பெரும்பாலான பெண்கள் இந்த 2500க்கு ஆசைப்பட்டு தான், 6 சிலிண்டருக்கு ஆசைப்பட்டு தான் ஓட்டு போட்டாங்க. நம்ம ஒரு ஓட்டுனால என்ன பெருசா நடந்துற போகுது, எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகுது நினைச்சவங்க மாறி போச்சு. சரி ஓகே, இப்போ விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆன உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும் நியாயப்படி பார்த்தா, முதல் கையெழுத்தாக அவர் 2500 ரூபா ஆணையில தான் கையெழுத்து போட்டிருக்கணும் நியாயப்படி. ஏன்னா அரசு கஜானால காசு இருக்கு. ஆனா காலின்னு சொல்லி பெண்களை அன்னைக்கே ஆஃப் பண்ணிட்டாரு, அன்னைக்கே பதட்டம் அடைய வச்சுட்டாரு. பயந்துட்டாங்க எல்லா லேடிஸுமே. ஏன்னா ஐயையோ அரசனை நம்பி புருஷனை கைவிட்டோமே, இவன் 2500 ரூபா தருவான்னு சொன்னாரு,
தராம இந்த மாதிரி திடீர்னு கஜானா காலின்றாரு அப்படின்னு அவருக்கு வலு சேர்க்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு 4-5 வீடியோக்கள், இந்த இவங்க தான் வீடியோ ரீல்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ்லயே வாழ்க்கை நடத்துறவங்க இல்ல, அப்படிதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. உடனே ஒரு அம்மா சொல்லுது 2000 ரூபாய் வேணாங்க, எங்களுக்கு 6 சிலிண்டர்லாம் வேணாங்க, நாங்களே உழைச்சி சம்பாதிச்சுக்கிறோம், நீங்க நல்லாட்சி மட்டும் கூட. அது என்ன நல்லாட்சி? ஆணி புடுங்குற நல்லாட்சி என்னதுன்னு கேட்கிறேன். மக்களுக்கு தேவையானதை செய்வதுதான் ஆட்சியாளரோட கடமை. அப்ப மக்களுக்கு இது வேணும்னு சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்தானே வந்தீங்க, அப்ப அதை செய்யணும் இல்ல. அந்த அம்மா அம்பலப்பட்டு போயிட்டாங்க. மைக்கெல்லாம் மேல வச்சுக்கிட்டு அவங்க பேசுற பேச்சு இது எல்லாமே பூரா டிராமா செட்டப் அப்படின்னு சொல்லி வெளிப்பட்டவன அந்த அம்மா வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்பி இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம யாரும் நமக்கு தெரியல, ஆனா காரி துப்பி இருப்பாங்க. தொடச்சு போட்டு போற கேஸ் தானே இவங்க எல்லாம். அதாவது மூடாம திறந்திருக்கிற கடையை கூட மூடி இருக்குன்னு ஒரு பாட்டியம்மா ஒரு கிளவி சொல்லுது. 40 வருஷமா போராடுறேன், 40 வருஷமா டாஸ்மாகே கிடையாது. அந்த கிளவிக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது? இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உருட்டல்ல மன்னர்களா நிக்கிறாங்க. அது உடனே அந்த கடையை நடத்துகிறவரே வெளியில சொல்லிட்டாரு, சார் இந்த கடை எப்பவும் போல திறந்துதான் இருக்கு, எப்பவும் போல அது கடை வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு, காலையில 8 மணிக்கெல்லாம் கடை திறக்க மாட்டோம் சார், 12 மணிக்கு தான் திறப்போம், அந்த மாதிரி 8 மணிக்கு வீடியோ போட்டு போயிடுச்சு அப்படின்னு இந்த உருட்டின ஆட்களுக்கு காலில் போடுற கைட்டு அடிச்சார். இது ஒரு பக்கம் நடந்துருச்சு. இப்போ 2500 ரூபாய் வராது, அவகாசம் வேணும்னு சொன்னோடனே பெண்கள் எல்லாம் பயந்தாங்க இல்லையா? இது உளவியல் ரீதியான அட்டாக் இது. அப்ப அந்த பெண்கள்ல பாதி பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்க, உடனே முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள்னா, தம்பி கஜானெல்லாம் காசு இருக்குப்பா, உனக்கு கொடுக்க மனசு இல்ல, அதனால நான் கொடுத்த 2000 ரூபாய் கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் நான் கொடுத்த 1000 ரூபாய் கொடு அப்படின்னு அவர் அறிக்கை வெளியிட்டார். அது பெரிய அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப என்ன பண்றது அதுக்கு? அதனால உடனே டக்குன்னு இல்ல கால அவகாசம், அதாவது என்னன்னா மறுசீரமைப்பு பண்றதுக்கு கால அவகாசம் வேணும், அதனால மகளிர் உதவித்தொகை வராது, எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி முதல் நாள் அறிவிப்பு. இதெல்லாம் பூரா முதல் நாள் ஒண்ணு, காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு மாறினே இருக்குது. நிர்வாகம் தெரியல, நிர்வாக திறமையும் தெரியல, ஒன்றும் தெரியல. அதனால முதல்ல சொல்லிட்டாங்க இல்ல வராது அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள் இன்னும் அப்செட். அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கூட கிடைக்காது போலது, பேசாம ஸ்டாலின்கே ஓட்டு போட்டுக்கலாம், அட்லீஸ்ட் அந்த 1000-2000 ரூபாயாவது நம்ம கையில வந்திருக்கோம், 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோமே, 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயங்கரமா பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புலம்பல்கள் வெளியிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு 1000 ரூபாய் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஸ்டாலின் கொடுத்த அந்த 1000 ரூபாவது வந்தாலும் பரவாயில்ல, 2500 வேணான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சு. இதுதான் உளவியல் ரீதியான அட்டாக்கு. இப்ப இதே பெண்கள், எந்த பெண்கள் 2500 வரும்னு ஆவலா காத்திருந்தவங்களுக்கு ஒண்ணுமே வராது, 0 காசு அப்படின்னு உடனே பதட்டமாயி, பரவாயில்லைங்க எதுவுமே வேணாம் எங்களுக்கு ஹைப்பு, ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்ச உடனே ஸ்டாலினும் அந்த கோரிக்கையை சொல்லிட்டாரு, எப்பா உன்னால 2000 கொடுக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் கொடுத்த 1000 ரூபாயாவது கொடு, சொன்னதை செய் அப்படின்னு அவர் சொன்ன உடனே வேற வழி இல்லை. இப்ப உளவியல் ரீதியா மாட்டிக்கிட்டாரு பெண்கள்கிட்ட, பெண்களே அப்படி கொண்டாந்துட்டார் 1000 ரூபாயாவது கட்சா பரவாயில்லன்னு. அதனால இன்னைக்கு காலையில என்ன பண்ணாருன்னா எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஏற்கனவே வாங்கியிருந்தவர்கள் அக்கௌண்ட்லாம், தகுதி வாய்ந்தவர்கள் அக்கௌண்ட்லாம் 1000 ரூபாயை போட்டார். பெண்கள்லாம் நிம்மதி பெருமூச்சு. இனிமே 1500 அதிகம்னு கேட்பாங்களா? எங்க மீதி 1500 கேட்பாங்களா? வராது, அவ்வளவுதான். அது வருவதற்கு இன்னும் 8-9 மாசம் ஆகும். திருப்பி அதெல்லாம் மறுபடியும் தேடி எடுத்து வருவாயெல்லாம் ஏதாவது வருதான்னு பார்த்து அதுக்கப்புறம் அவரு கொடுக்கலாம். அது வரைக்கும் இந்த ஆட்சி நிற்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இப்ப. ஏன்னா எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி திமுக ஒரு பக்கம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக தன்னுடைய கட்சிக்காரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம தோத்துட்டோம்னாலும் நீங்க சோர்வடையாதீங்க, விரைவில் நாம மீண்டும் மக்களை சந்திக்க வேண்டி வரும், அதனால எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்க, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்ற லெவல்ல நேற்று மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசிட்டார். இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தை திமுகவினர் மத்தியில அவர் ரொம்ப தெளிவாக கொண்டு போய் சேர்த்துட்டார். அதே மாதிரி இப்ப இந்த கட்சி, அதாவது ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா கட்சி, இப்ப வரைக்கும் அமைச்சரவையில யார் அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களுக்கு என்ன போர்ட்போலியோ, எந்த துறையை அவங்க பார்க்க போறாங்கன்னு சொல்ல முடியாம நிர்வாக அந்த தவிப்புல உட்கார்ந்துருக்காங்க. யார் கொடுக்குறதுன்னு தெரியல. காங்கிரஸ் அமைச்சரவையில பங்கு வேணும்னு கேட்கறாங்க, ஒரு பக்கம் பிச்சிட்டு போன ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் அமைச்சரவை பங்கு வேணும்னு கேட்கறாங்க, இன்னொரு பக்கம் விசிகா இருக்கு, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, தாவேக்காலே நிறைய பேர் ஜெயிச்சவங்க அமைச்சராகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்ப இருக்கிறதே 30-32 அமைச்சர் தான் போட முடியும். 8 பேர் கேட்கறாங்க ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க, காங்கிரஸ் 2 பேர் கேட்கறாங்க. அப்ப இங்க ஒரு 8, அங்க ஒரு 2 போனா 10 போயிடும். விசிகால எப்படியும் ஒரு அமைச்சர் கொடுக்கணும்.
11 போயிடும். அப்ப பேலன்ஸ் தான் இவர்களுக்கு அமைச்சர் எடுக்க முடியும். அப்ப 20 அமைச்சர்கள் கூட கிடையாது, 18 அமைச்சர்கள் தான் போட முடியும். ஸோ இது மாதிரி நிர்வாக சிக்கல்ல மாட்டி முழிக்கிறார். இப்போ இதை சமாளிப்பதற்காக பெண்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. அப்ப தொடர்வது ஸ்டாலின் ஆட்சி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் ஆட்சியில் இல்லாமல் போனாலும் நான் கொண்டு வந்த திட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது, அப்போதும் ஸ்டாலின் தான் இந்த மாநிலத்தை ஆளுகிறார்னு சொன்னார். முன்னாடி அண்ணா சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த மாநிலத்துல இருமொழி கொள்கை இருக்கிற வரை இந்த மாநிலத்தை அண்ணா தான் ஆளுகிறார் அப்படின்னு சொன்னார். அதுல கொஞ்சம் குறையாம திட்டங்களை கொண்டு வந்து காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து ஆணவர்களுக்கு 1000 ரூபாய், நான் முதல்வன், அப்புறம் வந்து புதுமை பெண் அப்படின்னு ஏராளமான திட்டங்கள் இருக்குல்ல. அதுல மாணவர்களுக்கு நேற்றே 1000 ரூபாய் போட்டாச்சு. மாணவ மாணவி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு அது காசு போய் சேர்ந்துருச்சு. அப்ப அதுக்கு போறது காசு இருக்கு. அகவிலைப்படி 2% ஏத்திட்டாரு. 58% இருந்து அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 58% இருந்து 60% ஆயிடுச்சு. அப்ப அதற்கு ஜனவரில இருந்து கணக்கு போட்டு கொடுக்க போறாங்களாம். அதற்கு கொடுக்க காசு இருக்கு. அப்ப நிதித்துறையோட நேற்று மீட்டிங்கை போட்டு ஒரு முடிவு பண்ணி 1000 ரூபாய் கொடுத்துடலான்னு இன்னைக்கு எந்த அறிவிப்பும் இல்லை. 1000 ரூபாய் வந்துருச்சு. இப்ப பெண்கள் 1000 ரூபாய் எடுத்துட்டாங்க. வந்த உடனே மகிழ்ச்சி. 2500 ரூபாய் இனிமே அவங்க கேட்க மாட்டாங்க. அதுல இருந்து விஜய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிப்பாரு. இப்போ அமைச்சர் பஞ்சாயத்து இப்ப விசிகா எதிர்ப்பு தெரிவிக்குது. எந்த காலத்துக்கு கொண்டும் பிச்சுக்கிட்டு வெளியில வந்த எடப்பாடியிலிருந்து பிச்சுக்கிட்டு வெளியில வந்த சித்தாந்தத்துக்கு எதிரான கொள்கையில நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தரக்கூடாதுன்னு போர்க்கொடி தூக்குறாரு விசிகா தலைவர். அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் வந்து அவரு மக்கள்கிட்ட போய் மறுபடியும் நிக்கட்டும், ஓட்டு வாங்கிட்டு வந்து திரும்பி ஜெயிச்சு வந்தாங்கன்னா மந்திரி பதவி கொடுங்க, இப்ப கொடுக்க கூடாதுன்றார். இது ஒரு பெரிய சிக்கலை விஜய் அவர்கள் சந்திப்பார். இப்ப இன்னொன்னு, இப்ப இந்த மாதிரி வந்து இப்ப அவர் கொடுத்த ஏற்கனவே 1000 ரூபாய், மகளிர் உதவி 1000 ரூபாய், காலை உணவு திட்டம், இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திட்டே வர்றாருன்னா, இவர் புதுமையான விஷயம் என்ன பண்றாரு? மாற்றம்ன்றது என்னது? ஸ்டிக்கர் ஓட்டுறதா? சிங்கப்பெண்கள் அப்படின்னு ஒரு சிங்கப்பெண் அதிரடி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காரு. எதோட ஓட்டியிருக்காருன்னா, பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாகனம் இருக்கும், காவல்துறை வாகனம். மகளிர் மட்டும்தான் அந்த வாகனத்தை இயக்குவாங்க. அது வந்து பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம். அது ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்திலே இருந்துச்சு, எடப்பாடி காலத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் காலத்திலே இருந்துச்சு. இப்போ அதுக்கு சிங்கப்பெண் ஒரு டைட்டில் கொடுத்து அதே கார்கள்ல போன டிசம்பர்ல தான் வாங்கினார் போல இருக்கு. கார்லாம் புது காருங்கள்லாம் வாங்கி விட்டார் போலீஸ்க்கு. அதுல ஸ்டிக்கர் ஓட்டிட்டார். ஸ்டிக்கர் மாடல், சோபா மாடல், ஸ்டிக்கர் மாடல், குதிரை பேர மாடல், யானை பேர மாடல் அப்படின்னு ஏகப்பட்ட மாடல்கள் அடைமொழியாக நம்ம முதலமைச்சர் விஜய் தன்னுடைய ஆட்சிக்கு சூட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன செய்ய போறாரு? இந்த இதெல்லாம் வந்துருச்சு. இப்ப பெண்கள் வந்து யோசிக்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் காலம் இன்னும் பெருசா போகலைங்க. இன்னும் உள்ளாட்சி அமைப்பு 6 மாசம் 8 மாசத்துக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் வரும். இவங்க எப்படியோ தத்திகனத்தான் போட்டு யார் கையிலயோ காலிலையோ உழுந்து எப்படியோ ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாலும் உள்ளாட்சி அமைப்புகள்ல மக்கள்கிட்ட வந்து நிற்பாங்க. அப்ப நீங்க இன்றைக்கு யோசித்து பார்க்கிறீர்கள், ஐயோ தெரியாதனமா தப்பா ஓட்ட போட்டோம்னு யோசிக்கிற பெண்களுக்கு, யோசிக்கிற ஆண்களுக்கு, யோசிக்கிறவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்ல முதல்வர் விஜய் அவர்களுக்கு சரியான பாடத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அகஸ்மாத்தா உட்கார்ந்துட்டார், தெரிந்தோ தெரியாமலோ காக்கா உட்கார பணம்பழம் உழுந்த கதையா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அவர் கையில போயிடுச்சு. நிர்வாக திறமை இல்லை, எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரியல. ஆட்சியில பதவி ஏற்று கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆயிடுச்சு. 4 நாட்களும் அமைச்சரவை கூடவே பதவியேற்றவர்களுக்கு என்ன போர்ட்போலியோன்னு கொடுக்க முடியல, அது திறமை இல்லை. இப்ப மாநிலத்தை ஆள்வது விஜய் அல்ல, அதிகாரிகள் தான். ஒரு ஆபீசர் தான் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஜோசியருக்கு பதவி கொடுக்கலாம் அப்படின்னு உத்தரவு போறதுக்கு இவர்கிட்ட சொல்லியிருக்கணும். இவரே சொல்லி இருந்தாலும் அந்த அதிகாரி, ஐயா இப்ப வேணாங்க, நம்ம ஆட்சியே வந்து நிக்குமா ஓடிடுமா உழுந்துருமான்னு தெரியாம இருக்கு, இப்பெல்லாம் யாரையும் போடாதீங்க பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அப்ப அவரை அனுமதித்த அந்த அதிகாரி தவறு செய்திருக்கிறார். விஜய இறக்கி விட்டு அசிங்கப்பட வைத்திருக்கிறார். ஒரே நாள்ல அந்த தான் போட்ட உத்தரவை திரும்ப பெறுகிறார் விஜய்னா அவருக்கு பெரிய அசிங்கம். அதே மாதிரி நீதிமன்றம் பெரிய மண்டையிலே கொட்டி இருக்கு. நீங்க சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் பதிவிடுறவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஆக்ஷன் எடுத்து தப்பு, அந்த கணக்குகளை முடக்கியது தப்பு. எதுக்கு? ரூட் மாஃபியா தான் காரணம். அவன் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பான். ஜெகதீஷ் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான், யாரெல்லாம் காலி பண்ணி இவெல்லாம் காலி பண்ணியிருப்பான். ஏன்னா இவனுக்கு தான் மட்டும் தான் சர்வாதிகாரியா இருக்கணும் நினைப்பு. ஆனா இப்படி இருந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள், ஓட விட்டுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அதை மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா கிடைச்சிருக்கிற பதவியை தக்க வச்சுட்டு நடந்து போலாம்.
உண்மையிலே அதுதான். அதிகாரத்தை செலவிடாமல் இருக்கிற வரை அதிகாரம் உங்க கையில இருக்கும். எப்போ அதிகாரத்தை செலவு பண்றீங்களோ அது ஒரு கட்டத்துல உங்ககிட்ட இருந்து காணாம போயிடும், அடுத்தவர் கைக்கு போயிடும் அதிகாரம். ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன். 10,000 ரூபாய் உங்க பாக்கெட்ல இருக்கு. பாக்கெட்ல 10,000 ரூபாய் வச்சிருக்கிற வரையும் உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். என்கிட்ட 10,000 இருக்கு 10,000 இருக்கு 10,000 இருக்குன்னு எடுத்து 100 நீட்டினீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல யாரோ ஒருத்தருக்கு அதை நீட்டுறீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு வணக்கம் போடுற ஆளோ இல்ல உங்களுக்கு எதிராளியோ அவனை நீ நக்கல் அடிக்கிறதா நினைச்சு அவனுக்கு 10,000 100 எடுத்து நீட்டினீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களிடம் இருந்த 10,000 அவன் கையில போயிடும். நீங்க அப்புறமே நிப்பீங்க. உங்க பாக்கெட்ல கஜானா காலியா இருக்கும், ஒன்னும் இருக்காது. இப்படித்தான் அதிகாரமும். அதிகாரம் கிடைக்கிறது என்பதற்காக ஆடினீங்கன்னா ஆட்டம் காணாம போயிடும். இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வளர்ந்து கட்டவர் ஒருத்தர் இருக்கார், இப்ப அமைச்சராகவும் ஆயிட்டார் இல்லையா, அதனால அந்த அமைச்சர்ன்ற அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுனால சொல்றேன். ஓவரா வாய் பேசிட்டு இருக்காரு ஆதவ். மறுபடியும் மீண்டும் அந்த ஆதவால் தான் விஜய்க்கு பிரச்சனையே வரும். லாட்டரி பணம் வச்சிருக்கோம், நம்ம அமைச்சராகவும் ஆயிட்டோம் நினைச்சுக்கிட்டு ஆடினாருன்னா அந்த ஆட்டத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் ஒரு பெரிய அடி கொடுப்பாங்க. இப்ப ஏதோ அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாரு, அது இல்ல. அதிகாரம் கிடைச்சிருக்குன்னா அமைதியாக உங்க பணியை செஞ்சீங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க. ஆட்டம் ஓவர் ஆச்சுன்னா அடி உங்களுக்கு தான் வரும். விஜய் இதெல்லாம் கவனிப்பாரான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு. என்ன பிரச்சனைன்றீங்களா? கருப்பு கோட்டு பிரச்சனை, எப்படா கோட்டை மாத்துறதுன்னு. கருப்பு பொட்டு பிரச்சனை, அது எப்படா மாத்துறதுன்னு. ஏன் கருப்பு கோட்டு போட்டார் இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கோடங்கி வாய்ஸ் சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.